Hello guys, welcome to RS Ideas. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு கேஸ் சார்ஜிங் ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போகிறோம். கேஸ் சார்ஜிங் ப்ராக்டிக்கலுக்காக நம்மக்கிட்ட இருந்த ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சார்ஜிங் லைனை வந்து உடச்சி விட்டு லீக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு புதுசாக வந்து கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு பின் வால்வை வச்சு வந்து நம்ம பிரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜிங் பின் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரேஸ் பண்ணி முடிச்சனே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமோட லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக 50 PSI நைட்ரஜன் வந்து கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அது 50 PSI வந்து ரீச் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனிஃபோல்டு கேஜில் இருக்க அந்த ஹை ப்ரெஷர் வால்வு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு மேனிஃபோல்டுக்கும் சிலிண்டருக்கும் இருக்க லைனை வந்து ரிமூவ் எல்லா ஜாயின்ட்லையும் லீக் டெஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த சிஸ்டமில் லீக் இல்லை, அதால் இந்த நைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக்யூம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக்யூம் போகிறதுக்காக அந்த ஒரு காமன் ஹோஸோட ஒரு எண்டை வந்து வேக்யூம் பம்ப்லேயும் இன்னொரு எண்டை வந்து காமன் லைன்லேயும் அதாவது மேனிஃபோல்டு கேஜில் காமன் லைன்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர்லேருந்து வருது பார்த்திங்களா அந்த லைன், அதாவது சார்ஜிங் ஹோஸ்லேருந்து வர லைன் எடுத்துகிட்டு வந்து லோ ப்ரெஷர் சைடும் வந்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வேக்யூம் பம்பை வந்து ஆன் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் வந்து 15 மினிட்ஸ் நம்ம போடணும். 15 மினிட்ஸ் வேக்யூம் போட்டு வேக்யூம் வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்கணும். ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கேனாவது வந்து மைனூட் லீக் இருந்தால் அது வந்து ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ப்ரெஷர் அதாவது வேக்யூம் ஆயிடுச்சு அப்படின்றத எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னா -30 வந்தனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டனே வந்து இந்த -30 வந்துடும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வேக்யூம் போட்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து நமக்கு வேக்யூம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க லோ ப்ரெஷர் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் பம்ப் ஆஃப் பண்ணிட்டு அதில் இருக்க ஓஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கழட்டி விட்டாச்சு. கழட்டி விட்டனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து கேஸ் தான் வந்து அடுத்தது சார்ஜ் பண்ண போகிறோம். கேஸ் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சிலிண்டர் வந்து நம்ம இது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ஸ்டேட்டில் ஏற்றக்கூடாது, லிக்விட் ஸ்டேட்டில் தான் இதுக்கு வந்து ஏற்றணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த R600 டின் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தலைக்கீழ கவுத்து வச்சு தான் வந்து நம்ம அந்த கேஸ் சார்ஜிங் வந்து பண்ணணும். அது கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டு கேஜில் காமன் லைனில் வந்து ஒரு ஓஸை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கினேன். அதோட இன்னும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 600 டின் இருக்குது பார்த்திங்களா, அந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி எடுத்துக்கினேன். கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரெஃப்ரிஜிரேட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நாங்கள் வந்து இந்த மிஷினுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ். இந்த மிஷினோட ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் தான். நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெக்கு வந்து இருக்கும், பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தே நீங்கள் வந்து எவ்வளோ கேஸ் வந்து எத்தனை கிராம் ஏற்றணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேஸ் ஏற்றத்துக்காக வந்து அந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி இந்த வே மிஷினில் வந்து அந்த கேஸ் டின்னை வந்து தலைக்கீழ வந்து கவுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கவுத்து வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஜிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஸில் இருக்க அதாவது இந்த உள்ளே வந்து அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும், அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹை ப்ரெஷர் சைடை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கேஸ் வந்து வெளியில் வரது அந்த ஹை ப்ரெஷர் வால்வில் வந்து தெரியும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும். அப்படி வந்தோடனே வந்து கேஸ் வந்து இந்த ஓஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹை ப்ரெஷர் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லோ ப்ரெஷர் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிகிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வே மிஷினில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் வந்து நமக்கு ரீச் ஆகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிலிண்டரையும் க்ளோஸ் பண்ணணும். சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் ஹோஸில் இருக்க கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம லோ ப்ரெஷர் சைடை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து அந்த ஹோஸில் அந்த கேஸை வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கே வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனிஃபோல்டு கேஜையும் சிலிண்டரையும் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி பிரிச்சிடணும். பிரிச்சுட்டுனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூனிட்டை வந்து ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ண அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரி செல்சியஸில் வரணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லைன் வந்து ஹீட் ஆகும், கண்டென்சர் ட்ரையர் எல்லாமே வந்து வார்மாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் லைன் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து கேஸ் சார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம்.